Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா day in my life vlog தான் பார்க்க போறோம். Actually பார்த்தோம் அப்படினா நான் என்னோட சென்னை லைஃப் நீங்க வந்து ரொம்ப நாளா பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. பட் பெங்களூர் வந்த அப்புறம் வந்து இன்னும் முழுசா வரல. பட் சும்மா வந்து போறோம்ல. சோ அந்த லைஃப் நீங்க வந்து பார்த்தது கிடையாது. அந்த vlog மாதிரி பார்த்தது கிடையாது. சரி ஓகே இன்னைக்கு சும்மா தானே இருக்கோம். அதனால இன்னைக்கு அதை செய்வோம் அப்படினு தான் செஞ்சேன். சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இதுதான். சோ வாங்க फ्रेंड्स. சோ நாங்க வந்து இப்போ இன்னைக்கு எங்கேயும் போற வேலை எல்லாம் இல்ல. பட் கெஸ்ட் வீட்டுக்கு வராங்க. ஓகே சோ இன்னைக்கு ஃபுல்லா வந்து வீடை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேலைகளோ அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதா இருக்கோம். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னா கார் வாஷிங் போயிருக்காரு. அவருக்கு வந்து வீடெல்லாம் விட கார் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால கார் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக ஷாப் போயிருக்காரு. ஸோ நான் வந்து என் ரூம் வந்து ரொம்ப கலீஜாக இருக்குது. அங்கங்கே ட்ரெஸ் தொங்குது, இங்கே கீழே விழுந்து இருக்குது. இங்கே ஒரு டவல் யூஸ் பண்ண சொன்னால் இவர் எல்லா டவரும் எடுத்து யூஸ் பண்ணுவார். ஸோ பெட் ஸ்ப்ரெட் போடணும், கர்டைன்ஸ் மாற்றணும், பின்ன ஏசி மாட்டி இருக்கிறனால அங்கே ட்ரில் பண்ணனால மேலெல்லாம் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணோம். ஸோ இன்றைக்கி இதுதான் ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறேன். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெஸ்ட்டு வராங்க, அதுக்கு ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் என்னன்றதை நம்ம போக போக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரூமை நீட் பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். One eternity later. A few moments later. நான் கிளம்புது ஃப்ரெண்ட்ஸ். மோனா மறுபடியும் சென்னை கிளம்புது. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 10 days ஆச்சா, 2 weeks இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த இதுக்கு வந்தோம் வர்க்காலாக்குன்னு நான் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டேன், வாமா அழகாக போகிறோம் ஃபேமிலியோட, நீயோ என்ன நல்லா இருக்கும்னு கூப்பிட்டேன். அப்போ வந்த பொண்ணு சரி திருப்பி ஊருக்கு கிளம்பும் போதோ ஈஸ்டர் எப்படியோ வந்துட்டேன், ஈஸ்டரும் முடிச்சுன்னு போயிடுன்னு சொல்லிட்டு திருப்பி அத்தையோ உட்கார வச்சுட்டு இருந்தேன். சரி இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோனா கிளம்புற தருணம் வந்துச்சு. she has to go. நாளைக்குன்ற பாருங்க, ஆமாம் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஃப்ளைட் போட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டே வீட்டில் வந்து இன்னைக்கு ஒரு நாள் எங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். அதோட திருப்பி வந்து அதோட என்ன 2 months இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன 2 கை காட்டுற 2 months பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 2 monthsன்னு சொல்லுது. தெரில இப்படியே தான் எக்ஸ்டெண்ட் ஆகினே இருக்குது. ஏப்ரல் ஆச்சு, இப்போ மே தொடங்க போகுது. எனக்கு தெரிஞ்சு மே 15, 20 முடிஞ்சிடும்னு சொல்லிச்சு. ஆனால் இப்போ அது லீவ் எடுக்கிறது பார்த்தா இவ்வளோ சீக்கிரம் முடியாது போல். சரி இப்போ எப்பப்போ இங்கே வந்துச்சோ அப்பப்போ நீங்கள் வந்து எங்களை பார்த்து நின்றீங்க, வ்ளாக் வந்து நின்றுச்சு. இப்போ எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரில. நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ லீவ் எடுக்காத, லீவ் எடுத்தால் உனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகினேக்குது. எப்போ தான் வந்து நம்ம வீட்டில் வந்து சேர்றோம் சொல்லுங்கள், இப்படியே லீவ் எடுத்துருந்தா ஆகாதில்ல. அதனால நான் சொன்னேன், நீ அன்றைக்கி போனோன்னும் நீ போயிட்டு கரெக்டாக போயிட்டு நீ கேட்டுக்கோ, இல்லை ரிக்வெஸ்ட் பண்ணிப்பார், உன்னால் முடியுதா சீக்கிரம் கொடுத்துட்றாங்களான்னு கேட்டுப்பார். அப்படி இல்லைன்னா கரெக்டாக சரி இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக லீவ் எடுக்காமல் போயிட்டு வந்துடுன்னு நான் வந்து இப்போ தான் பேசினேன். சரி மோனை மிட் நம்ம கிளம்புறோம் இல்லை, அது போய் ட்ராப் பண்ணோம் நானும். ஸோ அது கிளம்புறதுனால அர்ஜென்ட்டாக செய்ய முடியாது அப்படின்னால நம்ம போய்ட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மோனா இதுதான் சாப்பிட்றதுன்னா ரவை இட்லி சாப்பிடுது. சாப்பிட்டதே இல்லையாமா ரவை இட்லி? சாப்பிட்டதே இல்லை? இல்லை, ஃபர்ஸ்ட் டைமா? எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு.
ஆனால் நல்லா இருக்கும் ரவை இட்லி. சாப்பிட்டு பாரு தெரியும். மோனா ரவை இட்லி, நான் மசாலா தோசை ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு ஹோட்டல் தான். ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் வரோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா வீடே பப்பரப்பான்னு இருக்கா வீடே. ஆமாம் இல்லை மோனா வந்து வந்தாலே இல்லை மோனா இங்கே வந்துட்டு இங்கேருந்து ரிட்டர்ன் போனாலே க்ளீனாக இந்த வீடு பப்பரப்பான் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எப்படி போட்டு வச்சுக்குது. யாரு நீதா ப்ரமோஷன் பண்ணுறன்ற பேரில் 3 டவல் சேஞ்ச் பண்ணியா? அதுதான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வரோம். அப்புறமா நீங்க தான் பண்றது. இல்லை ஏய் ஏன் ஐட்டம் எல்லாம் ஒரு நிமிஷம் அங்க இருக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பாருங்க 3 கபோர்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்குது. இங்க பார்த்தா தூக்கி போட்டுக்குது, இந்த பக்கம் பார்த்தா லேப்டாப் அது இதுன்னு உழுது கிடக்குது. இவருக்கு வந்து நான் என்ன ஊருக்கு அனுப்புற ஐடியாவே இல்ல. ஆமா ஏதாவது கப்ஸா குத்தி இங்க இருக்க பிளான் பண்றீங்க. மாட்டேன், ஆசை தான் இருக்கும், இச்சா நல்லா தான் இருக்கும். நீ வந்து இந்த கலெக்டர் உத்தியோகம் ஏதோ பச்சின்கிறிய ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமா பச்சின்கிறிய, அதை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டினா வரும். ரொம்ப நாளாக படிக்கிறேன்ற கண்ணில் என்ன சர்டிஃபிகேட்டை காட்ட மாட்டேன்றீங்களாப்பா? சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேர்ந்தா சந்தோஷம். சும்மா அப்பப்போ வந்து போகிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் யார் கேட்குறீங்க? அப்பப்போ டிக்கெட் புக் பண்ணுறதுக்கே எவ்வளோ செலவு தெரியுங்களா? சும்மா இல்லை. இப்போ ப்ளஸ் ஒன்று என்னென்னா மோனா வந்து இப்போ வந்து ஃப்ளைட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். திருப்பி வந்து யாருன்னா இப்போ கமெண்ட்ஸில் போடாதீங்க, ஓ காசு பற்றி வேல்யூ இல்லை தெரில உங்களுக்கு ரிச் கிட்ஸு ஃப்ளைட்டில் போகுதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் லாஜிக். மோனாவை ட்ரெயினில் வந்து நைட்டில் அனுப்ப முடியாது. ஆனால் சின்ன பொண்ணு ஒண்டியாக போகுது, அதனால் என்னால் தைரியமாக அனுப்புறதுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய எனக்கு நான் இல்லை எனக்கு தைரியம் இல்லை. சீரியஸாக சொன்னேன்னா எனக்கு மோனா ஒண்டியாக அனுப்புறதுக்கு தைரியம் இல்லை. நான் கூட போனால் பரவாயில்ல. ஸோ அப்படின்னா போட்டோம். என்னன்னா இந்த அம்மா வந்து இன்றைக்கி வந்து மதியானமே போயிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆச்சுன்னா நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் நான் பண்ணி கொடுத்துருந்தேன் இதுக்கு. ஆனால் தெரியல உங்களுக்கு, ட்ரெயின் டிக்கெட் வந்து நான் வெயிட்டிங் லிஸ்ட்டு அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ ஈஸியாக இதாக கன்ஃபர்மேஷன் ஆகலை. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், கன்ஃபர்மேஷன் ஆகலை. சரி என்ன பண்ணுறது, பொட்டை புள்ளியை வந்து ஒண்டியாக அனுப்ப முடியாது. ஆல்ரெடி அது ஒண்டியாக போகிறதே பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கே நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். பட் எனக்கு தைரியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒண்டியாக அனுப்புறது. அது போய் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே எனக்கு இங்கே பக்குன்னு இருக்கும். நானும் நிறைய லாஸ்ட் டைமும் நீங்கள் வந்து நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நீங்கள் அதுக்குள்ளேயோ ஃப்ளைட்டில் போடுறமோனா உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைமோனா, காசோட அருமை இல்லைமோனா, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலி அதெல்லாம் உண்மை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டு பி ரியாலிட்டி என்னன்னா ட்ரெயினில் தான் மேக்ஸ் டு மேக்ஸ் ட்ரெயினில் தான் ட்ரை பண்ணுவோம். சரிங்களா, ட்ரெயினில் பண்ணுறது தான் பண்ணுவோம். பட் அந்த மூமெண்ட் வந்து இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இன்னுனால நான் வந்து மோனா வேணா இன்றைக்கி அனுப்பல. லாஸ்ட் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு மிஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? சரி இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொன்னீங்க, பஸ்ஸில் போயிருக்கலாமே, பஸ் இருக்குதுன்ட்டுன்னு. இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஃப்ளைட்டுனா ஒரு மணி நேரம் போய் இறங்கிடும், டப்புன்னு போய் இறங்கிடும். போய் ஏறுறதோ தெரியாது, போகிறதோ தெரியாது. எனக்கு ஒரு மனசு நிம்மதியாகிடும், ஓகே ஒரு ஹவரில் போய் இறங்கிச்சுப்பான்ட்டுன்னு. பஸ்ஸில் வந்து நைட்டில் அதோ நான் போன வாட்டி வந்து ட்ரெயின் 3 o'clock மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த பஸ்ஸுங்க வந்து ஒரு 4 o'clock 6 o'clock அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ட்ரிப் இருக்காங்களா? அந்த 6-7 மணி நேரத்தில் வந்து ஒரு பொட்டப்புள்ளையை எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒண்டியாக அனுப்புவேன்? எனக்கு தைரியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, ஏன் பொண்டாட்டியை வந்து ஒண்டியாக அனுப்புறதுக்கு எனக்கு பயமாகுது. நீங்கள் இப்போ சொல்ல நீ போயிருக்கலாமேன்ட்டுன்னு, அது ஓகே, அதெல்லாம் ரைட்டு தான். பட் என்னன்னா சேஃப்டியான டிரான்ஸ்போர்ட்டை நான் அனுப்பிச்சி விட்றேன், அவ்வளோதான். என்ன இருந்தாலும் நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் பஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு சேஃப் இல்லை, நைட்டு சேஃப் இல்லை. ஏதோ இங்கேருந்து போகிற பஸ்ஸுங்கெல்லாம் நைட்டு தான் இருக்குது, ஒன்று காலையில் தான் இருக்குது. ப்ளஸ் எனக்கு ஒண்டியாக அனுப்புறது பயம், நிறைய ஸ்கேம் ஒன்று நடக்குது. போட்டோமே ஒரு எவ்வளோ ஆகுது? நாங்கள் வந்து ஜாஸ்தி என்னது இந்த ஃப்ளைட்டெல்லாம் பிஸ்னஸ் கிளாஸ் அந்த மாதிரிலாம் புக் பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஏசி பஸ்ஸு நீங்கள் வந்து ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணாலே அந்த 2000-2500 தான் ஆகும். அதே தான் ஃப்ளைட்டும். ஸோ அதே ரேஞ்சில் தான் உள்ளது. ப்ளஸ் இன்னும் என்னன்னா மோனா வீட்டுக்கிட்டே இருக்குது ஏர்போர்ட். ஸோ மோனா போய்ட்டு லேண்ட் ஆகணும்னா கரெக்டாக அவங்க அப்பா வந்து பிக்கப் பண்ணிக்குவார், பக்கத்துலேயே இருக்குது. அவங்க மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 15-20 minutes தான் ஆகும். பட் இப்போ பஸ் ஸ்டாப் போனால் கோயம்பேடு அப்படி அந்த பக்கம் போய்டும், இல்லை வேற எங்கே பார்க்குது அந்த பக்கம்லாம் இருக்குது. சும்மா என்னத்துக்கு ரிஸ்க்கு, பேக்கை தூக்கின்னு அங்கே இங்கே. மெயின் என்ன தரங்களா, ஒரு லேடிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் வந்து வாஷ்ரூம்.
வாஷ்ரூம்க்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க சொல்லுங்கள். பஸ்ஸில் போயிடும் போதோ அதுக்கு ஒரு லேடிஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நான் அவங்க எப்போ நிப்பாட்டுவானுங்களோ அப்போ தான் இறங்கி போயிட்டு வாஷ்ரூம்ன்றது போக முடியும். அப்போ கூட சேஃப்டி இல்லை. அதுக்கோசரம் தான் நான் வந்து எதுவுமே தப்பு சொல்ல, எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் தப்பு சொல்ல. பட் எல்லாருக்கும் ஒரு கன்சர்ன் இருக்கும். அந்த கன்சர்ன் தான் எனக்கு. அதனால தான் நான் வந்து மோனா வந்து ஃப்ளைட்டில் அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறது, அந்த பொண்ணை திட்டுறது, அதெல்லாம் எதுக்குன்னு தெரில எனக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். சும்மா யாரும் வந்து இது பண்ண மாட்டோம். அதுக்கு தான் நான் வந்து கிளாரிஃபை கொடுக்கணும்னு தான் சொல்கிறேன். நான் எதுனா தப்பாக எதுனா சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. பட் இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா எனக்கு தெரியும், இப்போ நான் வந்து மோனா போய் ட்ராப் பண்ணுறேன், ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாலே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, எல்லாம் கமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கோசரம் தான் நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோனா வந்து பேக் பண்ணி நிற்குது. இந்த மேடம் பேக் பண்ணணும். ஒரு 1 hour தூங்கிட்டு கரெக்டாக 2 o'clock நான் வீடு விட்டா தான் நம்ம போயிட்டு டைமுக்கு ரீச் ஆகும். 5 o'clock ஃப்ளைட்டு. 5 o'clock பிடிச்சா 6 மணிக்கு போய் மேடம் ரீச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு என் கூடவே வந்து ட்ராவல் பண்ணுங்க அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைம் வந்து 2:30 ஆகும் போகுது. ஸோ நம்ம வீட்டை விட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ டேரெக்டாக ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி எனக்கு வந்து 5 o'clock ஃப்ளைட்டு. 4 o'clock உள்ளே செக்இன் ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் 3:30 போயிடுவோம். இவர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் ஏர்போர்ட்டுக்கு. கொஞ்ச நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ உள்ளே போயிடு. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட அது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது டைமிங்கு நம்ம வீட்டிலேருந்து, ஆமாம், நம்ம வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து 30 kilometers சரிங்களா. ஆனால் போயிடலாம். ரோடு காலையில் தான் இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக நம்ம 2 o'clock விட்டோம்னா ஒரு 3:34 போயிடலாம். ஸோ அதனால தான் சீக்கிரம் விட்றது. ப்ளஸ் 5 o'clock ஃப்ளைட் இல்லைங்களா. ஸோ அந்த ப்ரொசீஜரெல்லாம் இருக்கணும். 1 hour செக்இன்னு அதெல்லாம் பண்ணிக்கின்னு பேக் செக்கிங் அதெல்லாம் பண்ணிட்டு உள்ளே போகணும் இல்லை. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு கரெக்டாக இருக்குமா எப்பவுமே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தெரில திருப்பி இந்த மேடம் எப்போ போயிட்டு எப்போ வருது. இது எப்போ ரொம்ப நேரத்துலேருந்து என்கிட்ட எனக்கே கஷ்டமா இருக்கு. எப்போ வருவேன், எப்போ போறேன். நானும் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே, டோன்ட் வரி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோவில் நீங்களும் பார்க்குறீங்க. ஒரு வீடியோ நான் முடிச்சிடுறப்பா, முடிச்சுட்டு வந்துடுறப்பா, முடிச்சுட்டு வரேங்களாப்பா. ஆனால் வருது, நான் முடிச்சுட்டு வர்றது இல்லை. சும்மா வந்துட்டு விசிட்டர் மாதிரி வந்துட்டு ஓடிடுறது. பெரிய காலம். ஐயோ கடவுளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட் போயிட்டு மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். என் வாலெட்டை வச்சுட்டு வந்துட்டேன். என்ன ஆகும்? அவ்வளோதான், க்ளோஸ். அப்படியே நடந்துமா அப்படியே ரிட்டர்ன் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக வேண்டியது தான். நாங்களும் அப்பப்போ டிக்கெட் புக் பண்ணிடுது, அப்பப்போ நின்றுடுறது. என்ன ஒரு ரீசன் சொல்லிட்டு அதெல்லாம் நடக்க வராது. இப்போ பார்த்துக்கோ இருக்குதா. இதோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே தெரியுதுங்களா, அங்கே போனோம். இப்போ இது பார்க்கிங் இறங்கிட்டு பார்க்கிங்லேருந்து நடந்துன்னு வரணும். இப்போ நான் வந்து இந்த அம்மாவை ட்ராப் பண்ணிட்டு இதே 1 day நடந்துன்னு வரணும். அதெல்லாம் இல்லை, நிறைய செக்யூரிட்டி எல்லாம் இருக்கிறாங்க. ஓ, ஆசை தான். போய் சோழியா பாருமா போயிட்டு. இப்படியே எவ்ரி மந்த்து ட்ரிப்புன்னு ஆகிப்போச்சு. ஃபஸ்ட்டு நீ நோ கொஞ்சம் கேப் விடலாம். நீ போயிட்டு உன்னோட படிக்கிற வேலையை முடிச்சுட்டு வந்தாலே போதும். என்னத்தை தூக்கி விசில் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன் அப்படி என்ன பார்த்துன்னு வந்த? அப்போ ஓகே தான், சந்தோஷம் தான். தூக்கி போட்டான். அட்லீஸ்ட் என்னால் முடியாதது அட்லீஸ்ட் அவன் அட்லீஸ்ட் பண்ணானே சந்தோஷமாக இருக்கு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பொட்டியாக நீங்களே பார்த்துருப்பீங்க. பொட்டியாக இந்த மேக்கப் செட்டு, அது இந்த பேக்கெல்லாம் பார்த்தீங்கல்ல. இந்த பார்த்துமா இந்த ட்ராலியோ அது இது பேக் வச்சுருக்குதுங்களே. இவ்வளோ தான் நீ எடுத்துன்னு வந்துருக்கிற. ஸ்லோவாக டைம் இருக்குது. இப்போ அது போட்டுங்கிற கேரி பேக்கில் வந்து லேப்டாப் இருக்குது. ஓகே, லேப்டாப்புக்கு அப்புறமா ஒயர்ஸு அதெல்லாம் அது வச்சுருக்குது. ஆனால் இங்கே ஒரு ட்ராலி நான் எடுத்துன்னு வந்துருக்கிறேன் பார்த்தீங்களா. இதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கும்? 3 பொட்டி மேக்கப் செட் தான் இருக்குது. நீ போமா உள்ள உனக்கு அந்த மேக்கப் செட்டு தூக்கி போடலான்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன். இல்லை நான் சொல்கிறேன் சார், அங்கேயே தூக்கி போட்டுவோம். என்னால் முடியாதது உன்னால் முடியுதுன்னா
நான் சொல்கிறேன் போடுறா தூக்கு போடியா நீ ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமாக நடந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கிங்லேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. ஏன் இது போட்ட ஷூ போட்ட வந்துச்சுலால ஆச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏறுனா ஸ்வங்கின்னு போய் இறங்கிட போகுது 1 ஹவரில் போய் இறங்கிடும் அவ்வளோதான். ஜாலியாக போயிட்டு வந்தோம் தெரியாது போனது தெரியாது. பாருமா தெரியாமல் தூக்கின்னு போயிட்டு போகிறாங்க. பார்க்கறதுக்கு பெரிய பொண்ணு மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நான் வந்துருந்தோம் அப்படியே ப்ரொபோசல்ஸ். இல்லை கேமராவில் மாச்சு, கேமராவில் பார்த்தேன் இப்போ தான் ப்ரொபோசலாக பண்ணி அப்புறம் இருக்கலாம். அம்மாக்கு பையன் கொடுக்குறான். ஆமாவா நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமா? அட சை நம்ம மைண்டே அப்படி போகுது எப்போ பார்த்தாலும். இல்லை அது ஃபோட்டோக்கோசரம் அவங்க பண்ணாங்க போல், ஒரு போஸ்ட் போடலான்ட்டுன்னு. இதாப்பா நம்மளோட ஃபேவரட் கடை காஃபி கடை. வரும்போதெல்லாம் இங்கே தான் காஃபி டீ குடிச்சிட்டு போகிறது. என்னப்பா இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது? ஃப்ளைட் செக்யூரிட்டி செக்கிங்கில் இருக்கோம். அந்த செக்கிங்கில் இருக்கட்டும், நீ செக்கிங் எல்லாம் முடிச்சு கரெக்டாக உள்ளே போயிடுவியா டைமுக்கு தான்? அதெல்லாம் சரி நம்ம கூட நிற்போம். டோரா த எக்ஸ்ப்ளோரர் மாதிரி சுற்றி நிற்கிறேன் பேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனா வந்து போர்டிங் பாசஸ் எல்லாம் வாங்கிடுச்சு வெளியவே. இண்டிகோனால வெளியவே நம்மளுக்கு வந்து பாசஸ் போர்டிங் பாசஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த மேடம் வந்து அப்படியே உள்ளே போயிட்டால் போதும் தானே, அவ்வளோதானே? ஆமாம், போய் பேகேஜ் செக்இன் பண்ணிட்டு பேகேஜ் வந்து செக்இன் பண்ணி டேக் பண்ணோம். டேக்கு வந்துச்சு இல்லை மிஷினில். ஓகே அதை போட்டு முடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காலக்காத்தால இப்போ ஏஞ்சி வந்தேன் இல்லையா, கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கணும்னால ஒரு காஃபி ஒன்று வாங்கினேன். காஃபி குடிச்சுருக்கிறோம். எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க, அதை சாப்பிட்டுருக்கேன். இல்லை மோனா காஃபி குடிக்கிறதில்ல, காஃபி டீ குடிக்கிறதில்ல. கேட்ட ஃபோர்ஸ் பண்ண குடின்ட்டுன்னு வேணாம் நினச்சி சரி நான் வந்து வாங்கினேன். கொஞ்சம் காஃபி வாங்கி குடிச்சுன்னு டைம் பாஸ் பண்ணிட்டு தரோம். இன்னொரு 10 மினிட்ஸில் மேடம் உள்ளே போயிட்டோன்னா நான் வந்து பாய் சொல்லிட்டு நானும் நிறைய கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். தெரில ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி எப்போ உங்களை பார்க்க போகிறேன்னு தெரில. ஒரு 10 days சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணுறதோட வேறு லெவலில் வந்து வ்ளாக் பண்ணி உங்கள்கிட்ட பேச ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி. சூப்பராக வேறு லெவலில் அந்த பேச முடியலனால கொண்டாடி போதில்ல ஊருக்கு, அதனால் வார்த்தைகள் வரல. திருப்பி மிஸ் பண்ணுவேன் நான் போயிடுச்சுன்னா. நல்லா இருந்துச்சு, ஒரு 10 நாள் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி கூட மிங்கல் ஆகி அந்த ட்ரிப்பு வந்து அந்த 2 நாள் ட்ரிப், அந்த 3 நாள் ட்ரிப்பில் வந்து 20 to 23 hours ட்ராவல் பண்ணியிருந்து வேறு லெவல் பண்ணாயிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதனால ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நாள் உங்கள் கூட நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ். பாய், see you next time.